நம்மளோட சொத்துல என்னோட சொத்துல உனக்கு ஒத்த பைசா கூட கொடுக்க மாட்டேன். எல்லாத்தையும் உதறிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடு. அம்மா, என்ன என்ன நீங்க பேசுறது கொஞ்சமும் சரியில்லை. அண்ணன் கிட்ட இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. எது சரி எது தப்புங்கிறது இத்தனை வருஷமா இந்த பிசினஸை கட்டி காப்பாத்தன எனக்கு தெரியும். நீ அமைதியாரு. அத்தை, உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிடக்கூடாதுதான். ஆனா என்னையும் நீங்க இங்க இருக்க வச்சதுனாலதான் நான் இதை சொல்ல வேண்டியதா இருக்கு. நீங்க பேசுறது ரொம்ப தப்புத்தே. அத்தாங்கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்க. யாரும் இந்த விஷயத்துல எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். அட்வைஸ்லாம் பண்ணலாமா? உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எங்களுக்கு இன்னும் வயசாகல. ஆனா நீங்க பண்றது தப்புன்னு எடுத்து சொல்லிதான் ஆகணும் இந்த இடத்துல. நீ இவ்வளவு பேசுறியே, இந்த இடத்துல உங்க அண்ணன் வாயை திறக்கிறானான்னு பாத்தியா? என்னையா பிள்ளை, அம்மா சொல்றத கேக்குறியா இல்லன்னா எதுவுமே வேண்டான்னு வீட்டை விட்டு போறியா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ரொம்ப யோசனையா இருக்கோ? நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரியே கரெக்டா பேசிட்டீங்க. அப்போ உங்களுக்கு என் சந்தோஷம் முக்கியம் இல்ல, அப்படித்தானே? இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சந்தோஷமாவே இருக்க முடியாதுன்னு சொல்றேன் அம்மா. அது உனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு மனுஷன் நல்லபடியா சந்தோஷமா நிம்மதியா வாழ்றதுக்கு பணம் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கும் மேல ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேணும். எனக்கு அது என் மானம் மட்டும்தான் இருக்க முடியும். அப்படின்னா என்ன சொல்ல வர்ற? இது வரைக்கும் நான் வாழ்க்கையில சம்பாதிச்ச பெரிய சொத்துங்கிறது என் மானோட அன்பு மட்டும்தான். அது மட்டும் எனக்கு போதும். உங்க சொத்து எனக்கு வேண்டாம். ப்ரோ ப்ரோ தப்பு பண்ற ப்ரோ, தப்பு பண்ற. முட்டாள்தனமா ஏதாவது முடிவு எடுத்துட்டு இருக்காத. 2 பேரும் இந்த விஷயத்த அப்படியே விடுங்க, கொஞ்சம் ஆற போடுங்க. என்னோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை பத்தி பேசலாம். அது வரைக்கும் நீயும் அமைதியா இரு, அம்மாவே அமைதியா இருக்க சொல்றேன். இல்லடா தம்பி, இது ஆற போடுற விஷயம் எல்லாம் கிடையாது. பேச்சுன்னு வந்துட்டா பேசி முடிச்சிடணும். நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாத்துக்குவ ப்ரோ, என்னத்த பாத்துக்குவ? தேவையில்லாம இப்ப அம்மாவும் நீயும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஏஞ்சல் பாரு, இப்போ உனக்கு சந்தோஷமா? தம்பி இங்க பாரு, ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இவங்க கிட்ட நீ எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கிடணும்னு. பின்ன என்ன ப்ரோ, பாரு இப்போ உன் லவ்வால என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு பாரு. குடும்பமே 2 உடைய போகுது. இது என்னோட காதலால வந்த பிரச்சனை இல்ல, அம்மாவோட ஈகோவால வந்த பிரச்சனை. நீ பின்னாடி போ, நான் பாத்துக்கிறேன். ப்ரோ நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ரோ. அமைதியா இருன்னு சொல்லிட்டேன், பின்னாடி போ. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஆனா நீ பண்றது ரொம்ப தப்பு ப்ரோ. பார்த்து பேசி எதுவா இருந்தாலும். அம்மா இங்க பாருங்க. நான் கொஞ்சம் பேசலாமா? மனு நீ இருடா, நான் பேசிக்கிறேன். இல்ல நீங்க இருங்க, நான் கொஞ்சம் பேசணும். மனு நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. இவங்க ஏதாவது பேசி ஒன்னு ஹர்ட் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் அமைதியா இரு. இல்ல நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். மனு சொல்றது கேளு, என்ன பேச போற? கொஞ்சம் அமைதியா இரு, நீ உள்ள போ, நான் பேசிக்கிறேன். என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? என்னடா பேச போற? சரி பேசு. ஒண்ணுமே இல்லாதவ என் பிள்ளைக்கு ஆர்டர் போடுறா. இல்ல நான் ஆர்டர் எல்லாம் போடல, என்ன கொஞ்சம் பேச விடுங்கன்னு தான் கேட்டுக்கிட்டேன். என்னங்க இங்க பாருங்க, நீங்க எனக்காக உங்க அம்மா கிட்டையும் சரி உங்க தம்பி கிட்டையும் சரி சண்டை போடக்கூடாது. மனு நான் உனக்காக சண்டை போடலடா, என் காதலுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஆனா இதுல நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன்ல. அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுடா, புரிய வச்சுதானே ஆகணும். புரியாதவங்களுக்கு தான் எதைனாலும் புரிய வைக்க முடியும். புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறவங்களுக்கு நம்ம என்னதான் தலைகீழா நின்னாலும் எதையும் புரிய வைக்க முடியாது. பாரு, யாருக்கு அட்வைஸ் பண்றதுன்னே இல்லாம போச்சு. நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? இல்லம்மா, உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு வயசும் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி தகுதியும் இல்ல. ஆனா என்ன சம்பந்தப்படுத்தி நீங்களும் உங்க பிள்ளையும் சண்டை போட்டுக்கிறது எனக்கு பிடிக்கல. அத நான் விரும்பவும் இல்லை. இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. நான் முதல்லயே சொன்னேன் உங்க பிள்ளைகிட்ட, இந்த காதலுக்கு கண்டிப்பா உங்க அம்மா சம்மதிக்க மாட்டாங்கன்னு. ஆனா உங்க பிள்ளை தான் உங்களை சரியா புரிஞ்சுக்கிடல. ஆனா நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கும் சந்தோஷம்மா. எங்களை வாழ வைக்கிற முதலாளி அம்மா நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கிறது தான் எங்களுக்கு விருப்பம். உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டையை உருவாக்கி அதுல நான் சந்தோஷப்படணும்னு என்னைக்கும் நான் நினைக்க மாட்டேன். என்னால ஒரு சண்டை வருதுன்னா அந்த இடத்துல நான் இல்லாம இருக்கிறது தான் நல்லது. இங்க பாருங்க, நீங்க உங்க அம்மாவை விட்டோ உங்க குடும்பத்தை விட்டோ என்னைக்கும் எனக்காக பிரிஞ்சு வரக்கூடாது. மனு இதைத்தான் நீ பேச போறேன்னு சொன்னியா? தயவு செஞ்சு அமைதியா இரு. இல்ல முடியாது, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நீங்க ஆகாசத்துல இருக்கீங்க, நான் பூமியில இருக்கேன். பூமியில இருக்கிறவங்க ஆகாசத்தை அண்ணாந்து தான் பார்க்க முடியுமே தவிர அங்க போய் சேர முடியாது. சேரணும்னு நினைக்கிறதும் முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை இதுக்கு மேலேயும் செய்யறதுக்கு நான் விரும்பல. மனு அப்படியெல்லாம் இல்லடா, நீ பேசாம இரு. அப்படித்தான், நான் முதல்ல இதை உங்ககிட்ட சொன்னேன்ல, உங்களுக்கு தான் புரியல. இப்ப புரிஞ்சதா அன்னைக்கு நான் ஏன் அப்படியெல்லாம் உங்களை விலக்கி வச்சேன்னு? என் விஷயத்துல எங்க அம்மா இப்படி எல்லாம் நடந்துக்குவாங்கன்னு தெரியாம நான் தான்டா உன் பேச்ச கேட்காம முட்டாள இருந்துட்டேன். சரி, இதுக்கு மேலேயும் அப்படி இருக்க வேண்டாம். நீங்க ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, என்னைக்கும் நீங்க அப்படித்தான் இருக்கணும். உங்களை உங்க குடும்பத்தை விட்டு பிரிச்சா அது நான் பண்ற பெரிய பாவம். அந்த பாவம் எனக்கு வேண்டாம். எங்க அண்ணன் என்னை நல்லபடியா வளர்த்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு வேலையை நான் பண்ணனா எங்க அண்ணன் என்னை வளர்த்த வளர்ப்புக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். அப்படி ஒரு துரோகத்தை எங்க அண்ணனுக்கு நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன்.
உங்களை உங்க குடும்பத்தை விட்டு பிரிச்சு என் கூட வர்றதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். மனு ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதடா. எங்க அம்மா தான் என்ன உசுரோட கொள்றாங்கன்னா நீயும் அதே மாதிரி பண்ணாதடா. இல்ல, என் முடிவு இதுதான். இது இப்ப இவங்க எல்லாரும் பேசுற பேச்சை கேட்டு நான் எடுத்த முடிவு கிடையாது. நேத்தே இந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன். அம்மா வரட்டும், அவங்க முன்னாடி வச்சு இதெல்லாம் பேசிட்டு கிளம்பலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப பேசிட்டேன். மனு மனு இல்லடா, அப்படிலாம் பேசாத. இல்லைங்க, இந்த சமூகத்துல உங்களுக்குன்னு உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. அது என்னால கெட வேண்டாம். எனக்கு அது எதுவுமே வேண்டாம்டா, நீ மட்டும்தான் வேணும். இது இப்போ நீங்கள் பேசுகிறதுக்கும் அதை நான் கேட்குறதுக்கும் நல்லா இருக்கும். ஆனால் உங்களை உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிச்சுங்கிற அந்த குற்ற உணர்ச்சி என்னை உங்கள் கூட நிம்மதியாக வாழ விடாது, சந்தோஷமாகவும் வாழ விடாது. அதனால என்னை கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். அப்புறமும் நீங்கள் என்ன சொல்லிட்டு ஊட்டியை விட்டு கிளம்பி வந்தீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குடா. அதே தான். உங்கள் அம்மா கிட்ட நம்ம காதல் விஷயத்த சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்து என்னை எங்கள் அண்ணன் கிட்ட பொண்ணு கேட்குறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அப்படியே நீங்கள் செய்யுங்க. உங்களால் அது என்னைக்கு முடியுதோ அப்படி செய்யுங்க. அது வரைக்கும் நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்கள் வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். மனு, நான் சின்ன பிள்ளையா இருக்கேன்னு சொல்லி எனக்காக நீங்கள் ரொம்ப வருஷம் காத்துக்கிட்டு இருந்துட்டீங்க. இப்போ என்னோட டன். எத்தனை வருஷம் ஆனாலும் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் பொண்ணு கேட்குற வரைக்கும் நானும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். உங்களுக்கு என்றைக்கும் ஒரே பேச்சு, ஒரே வாக்காக தான் இருக்கணும். உங்கள் வாக்கு என்றைக்கும் மாறக்கூடாது. நீங்கள் சொன்னதை செஞ்சு காட்டணும். உங்களுக்காக நான் என்றைக்கும் என் உடம்புல உசிரி இருக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன். இந்த விஷயத்தில் இதுதான் என் முடிவு. நம்ம காதல் மேலே சத்தியம். சொன்ன பேச்சு நீங்கள் என்றைக்கும் மாறக்கூடாது. அம்மா, உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் என்றைக்கும் நினச்சது கிடையாது. அதையும் தாண்டி உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் பிறப்பிலேயே பணக்காரங்க, அதனால உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே சாத்தியமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. அது என் தப்பும் இல்லை. ஒருவேளை உங்களை மாதிரி நானும் பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தா எனக்கும் எல்லாமே கிடச்சிருந்துருக்கும். என் வாழ்க்கையில எல்லாமே சாத்தியமாக ஆயிருந்திருக்கும். நீங்கள் அப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்ததுக்கும் நீங்கள் காரணம் இல்லை. நான் இப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்ததுக்கும் நான் காரணம் இல்லை. எல்லாமே கடவுளோட முடிவு. ஆனால் என்றைக்கும் எதுவும் நிரந்தரம் கிடையாது. எல்லாமே ஒரு நாள் மாறும். அது எப்போ வேணாலும் நடக்கலாம், என்றைக்கு வேணாலும் நடக்கலாம். எதுவுமே நம்ம கையில் இல்லை. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஆனால் உங்களுக்கு புரியுமான்னு தெரியலை. புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் விரும்புவீங்களான்னு தெரியலை. ஆனால் உங்கள் பிள்ளைய நான் உங்ககிட்டயே திருப்பி கொடுத்துட்டு தான் போகிறேன். உங்கள் அண்ணனோட ஒய்ஃபாக நான் வர்றது உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. ஆனாலும் அதையும் தாண்டி உங்கள் அம்மா கிட்ட எங்களுக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் அண்ணங்கிட்ட நீங்கள் இனிமேலும் எனக்காக சண்டை போட வேண்டாம். உங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை வந்தது என்னால் தானே. இனிமேல் அந்த சண்டை வராது, வரவும் கூடாது. சரிங்களா? அப்புறம் உங்கள் கல்யாணத்துக்கு என்ன இருந்துட்டு போகணும்னு சொன்னீங்க. அது என்னால் முடியாது. நான் ஊருக்கு கிளம்புறேன். நீங்கள் எனக்காக இது வரைக்கும் பண்ண எல்லா உதவிக்கும் ரொம்ப நன்றி. ஏஞ்சல், ஊருக்கு போறியா? எப்படி போவ? எப்படியோ போய்க்கிறேன். மனு, என்னடா பேசிட்டு இருக்க? ஏஞ்சல், எப்படி ஏஞ்சல் போவ? இந்த ஊர்ல உனக்கு என்ன தெரியும்? எப்படி பாதை தெரியும்? எப்படி போவ? உனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு வேற சொன்ன. என்ன ஏஞ்சல் சிரிக்கிற? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிற. இல்லை, நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களே, என்கிட்டையும் சொல்லியிருக்கீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மா கிட்டையும் சொன்னீங்க, இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு. யா, அப்சல்யூட்லி. அதில் என்ன டவுட்? இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குன இப்பேற்பட்ட புத்திசாலியோட உயிரை காப்பாற்றுற சக்தியை அன்னைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கடவுள் எனக்கு கொடுத்தாரு. ஏஞ்சல், அப்போ என்னையும் எனக்கு காப்பாற்றிக்க தெரியாதா? அன்னைக்கு ஊட்டியை விட்டு ஓடி வந்தது ஒரு பயத்தில். என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு புரியாத நிலைமையில இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை எனக்கு இல்லை. இங்கே வந்து நான் நல்ல பாடம் கற்றுக்கிட்டேன். அதனால் என்னைய நான் பார்த்துக்குவேன். என்னைய பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் கல்யாணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். நான் போயிட்டு வரேன். இல்லை, கிளம்புறேன். என்னைக்காவது நம்ம மறுபடியும் சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா அப்போ பார்ப்போம். கிளம்புறேன். ஏஞ்சல், மனு நீ என்னடா பேசிட்டு இருக்க? எங்கடா போற? நான் எங்கே போவேன்? எங்கள் அண்ணன் இருக்கிற இடத்துக்கு தான் போகிறேன். தனியாவா? தனியாவா? நான் என்றைக்குமே தனியாக இருந்தது கிடையாது. தனியாக தான் இருந்ததா நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னை சுற்றி உங்கள் காதல் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னு நீங்கள் இங்கே வந்து எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தானே புரிஞ்சது. இப்போ மட்டும் என்ன அந்த காதல் இல்லாமலா போயிடும்? நீங்கள் இருக்கிற வரைக்கும், நான் இருக்கிற வரைக்கும் உங்கள் காதல் என்னை சுற்றி சுற்றி தான் வரும். அந்த காதலோட துணையோட தான் இப்போ நான் போகிறேன். உங்களுக்கு 2 பெரிய பொறுப்பு இருக்குது. ஒன்று,
உங்கள் ஃப்ரெண்டோட குழந்தைய நல்லபடியாக காப்பாற்றி அவங்கக்கிட்ட திரும்ப ஒப்படைச்சிட்டு தான் வருவேன்னு அன்னைக்கு சொன்னீங்க. அதை கரெக்டாக செஞ்சுட்டு வந்துடுங்க. இன்னொன்று, உங்கள் தம்பியோட கல்யாணத்தில் நீங்கள் கலந்துக்கணும். ஏஞ்சல், ஒரு அண்ணனா கண்டிப்பாக உங்கள் தம்பிக்கு செய்ய வேண்டிய கடமையில் நீங்கள் செய்யணும். நான் ஊருக்கு கிளம்புறேன். அங்கே என்ன, அண்ணனை கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் கேஸை என்ன ஏதுன்னு பார்க்கணும். அதானே? நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் கிளம்புறேன். மானே, டேய், நான் கிளம்புறேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம், எதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. அம்மாவோட சம்மதத்தோட அம்மாவை கூட்டிகிட்டு அண்ணங்கிட்ட நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். இப்போ பாத்தீங்களாமா, என் மானு தான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு போயிடுச்சு. இதுக்கு மேல ஒரு நல்ல பொண்ணை நீங்க எங்கம்மா போய் தேடுவீங்க? உங்களோட பணம், அந்தஸ்து எல்லாமே என் மானோட குணத்துக்கு முன்னாடி தூசுக்கு சமம். நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைய நீங்க கொன்னுட்டீங்கம்மா. என்னையும் உசுரோட கொன்னுட்டீங்க. ஒரு செத்த பணம் உங்களுக்கு பிள்ளையா இருக்க வேண்டாம். உங்களோட பணம், கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையும் நீங்களே கட்டிக்கிட்டு அழுங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம். அதையெல்லாம் விட்டு நீங்க இறங்கி வந்து என் காதலுக்கு சம்மதம் சொல்லி என் கூட அந்த பொண்ணு கேட்க வருவீங்கிற நம்பிக்கையெல்லாம் எனக்கு இல்லை. போதும், இத்தோட முடிச்சுக்கலாம். என் மானுக்கு இல்லாத நான் உங்களுக்கும் பிள்ளையா இருக்க விரும்பல. ஐயா, இங்கே பாரு, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு. இல்லை இல்லை, இதுக்கு மேலேயும் நீங்கள் எதுவும் பேச வேண்டாம். அதை நான் கேட்கவும் வேண்டாம். ப்ரோ, கொஞ்சம் அமைதியா இரு ப்ரோ. இதுக்கு மேலே அமைதியாக நான் எப்படிடா இருக்கிறது? நான் அந்த பொண்ணுக்கு எவ்வளவு நம்பிக்கை கொடுத்துட்டு வந்தேன் தெரியுமா? ஆனால் இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க? நான் ஊரில் இல்லாத நேரம் அவங்கள கூப்பிட்டு ஊரை விட்டே போக சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக தானடா இருக்கேன். இதுக்கும் மேலே நான் எப்படிடா அமைதியாக இருக்க முடியும்? என்னால் என் மானு சொன்ன எதையுமே ஒரு விஷயத்த கூட செய்ய முடியாது. இவங்களை சம்மதிக்க வச்சு அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கவும் முடியாது. இவங்க அதை பண்ணவும் மாட்டாங்க. அதையே என்னால் பண்ண முடியாதப்போ மானு சொன்ன மற்ற விஷயத்தெல்லாம் நான் ஏன்டா பண்ணணும்? உன் கல்யாணத்துக்கும் நான் வரமாட்டேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு பிள்ளையாவும் நான் இருக்க மாட்டேன். நீங்களும் வேண்டாம், எனக்கு உங்க சொத்தும் வேண்டாம். ஐயா கண்ணு, இங்கே பாரு, அவசரப்படாத. இதுக்கு மேலே ஒருத்தர் நிதானமாக இருக்க முடியாது. போதும், எல்லாம் போதும், எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். நல்ல வேளை என் பேரில் எந்த சொத்தும் இல்லை. அதனால அதெல்லாம் இருந்து பார்த்து கையெழுத்து போட்டு தான் கொடுத்துட்டு வரணுங்கிற அவசியமும் எனக்கு இல்லை. நான் போகிறேன். ப்ரோ நில்லு ப்ரோ. போடா ப்ரோ இங்கே பாரு, அவசரப்படாத, ஒரே ஒரு நிமிஷம், நான் சொல்கிறத கேளு. ஐயா இங்கே பாரு, அம்மா சொல்கிறத கேளு. ப்ரோ, நான் சொல்கிறத கேளு ப்ரோ. எங்கேயும் போகாத, கொஞ்சம் பொறுமையா இரு. வழியை விடு. நான் சொல்கிறத கேளு ப்ரோ. இங்கே இருக்கிற யார் சொல்கிறதையும் எனக்கு கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள்லாம் யார் எனக்கு? வழியை விடு ப்ரோ. ஐயா கண்ணு, இப்படியெல்லாம் பேசாத ஐயா. நான் எதுவுமே பேசாம தான் போறேன். நான் பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க. வழிய விடுறா. குட்டி பிள்ளை, என்னய்யா உங்க அண்ணன் எப்படி பண்ணிட்டான்? எல்லாம் உங்களாலதாம்மா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அண்ணன் ஆசைப்பட்ட பொண்ணு அவருக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு தானே சொன்னேன். தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி இப்ப பாருங்க என்ன ஆயிடுச்சுன்னு. அதுக்காக அவளை எப்படிடா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அண்ணனுக்கு எப்படிடா சரியா வரும்? என்ன பேசுவாங்க எல்லாரும்? இப்ப மட்டும் கேட்க மாட்டாங்களா, பேச மாட்டாங்களா? எங்க உங்க இன்னொரு பிள்ளைன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? இவன் இப்படி எல்லாத்தையும் அத்துக்கிட்டு போவான்னு நான் என்னத்தடா கண்டேன்? போக சொன்னதே நீங்க தானம்மா. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். சொத்தெல்லாம் கிடையாதுன்னு சொன்னா சரி, என் வழிக்கு வந்துருவான்னு நினைச்சேன். ஷிட். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அத்தை பாருடா, என்ன நம்மெல்லாம் பேசிட்டு போயிட்டான்னு. நான் தான் முதல்ல சொன்னேன்ல, இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு. இல்ல, என் புள்ள நல்லா இருக்கான்னு நினைச்சது தப்பா? கொஞ்சம் பொறுமையா ஆற போட்டு அதுக்கப்புறம் பேசியிருக்கலாம்ல தே. எப்ப பேசினாலும் இதே தானே நடக்கும். இப்ப என்னத்தை செய்யறது? என்ன செய்யறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியலையே. அண்ணங்கிட்ட தான் பேசணும். சரிங்க தே, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அப்பாவை வேணா இங்க வர சொல்லுவோம். என்ன ரெண்டு பேரும் இங்க நின்றுட்டு இருக்கீங்க? சரி இருங்க, நான் போயிட்டு வரேன். ஏஞ்சல் பாப்பா, உங்க சமையலையும் நீங்க கொடுத்த சாப்பாட்டையும் நான் மறக்கவே மாட்டேன்னே. நானும் உன்னை மறக்கவே மாட்டேன் பாப்பா. அழாதீங்கண்ணே, அழாதீங்க. போயிட்டு வரேன். உன்னை போகக்கூடாதுன்னு சொல்ற உரிமை எனக்கு இல்லை இல்லடா. யாரும் யாரையும் எதுவும் சொல்ல முடியாதுன்னே. நீங்க அழாதீங்க. நீலா, போயிட்டு வரேன். எல்லாத்தையும் நாங்கள் ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம்.
உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி அனுப்புறாங்களா? சாச்சா, அப்படியெல்லாம் இல்லை. யாரும் என்னை அனுப்பலை, நானா தானே கிளம்பிட்டேன். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டது ஏன் தப்பு தானே? உண்மைதான், உண்மைதாங்க. உண்மைதான். சரி, நான் போயிட்டு வரேன். உங்களை எப்பவும் மறக்கவே மாட்டேன். நானும் உங்களை மறக்க மாட்டேன். எனக்கு உங்ககிட்ட இருந்து கடைசியாக ஒரு ஹெல்ப் வேணுமே. என்ன பண்ணணும்? இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும்? இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப தூரம் தான். எப்படி போகணும்னு கேட்குறேன். வீட்டை விட்டு வெளியே போனதும் இடது பக்கமாக திரும்பி இந்த தெருவோட கடைசிக்கு போகணும். சரி. அங்கே நிறைய ஆட்டோ வரும். பஸ்ஸும் வரும். ஆனால் பஸ்ஸு கரெக்டாக நம்பர் பார்த்து ஏறணும். எனக்கே சில சமயம் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் ஆட்டோவில் ஏறிக்கங்க, அதான் வசதியாக இருக்கும். சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்க்கலாம். அப்புறம் ஆட்டோவில் ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு போய் விட சொல்லுங்கள். இங்கேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் காசு அதிகமாக தான் ஆகும். இருந்தாலும் ஆட்டோவில் போகிறது கொஞ்சம் சேஃப். அதிலே போய்க்கோங்க. இல்லை கேப் புக் பண்ணி தரட்டுமா? இல்லை ஆட்டோலேயே போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் நேரத்துக்கு ஊட்டிக்கு பஸ் இருக்குமா? தெரியல, பார்த்துக்கிறேன். நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன். பார்த்து பத்திரமா போயிடுவீங்களா? ஒரு ஃபோன் கூட இல்லை உங்ககிட்ட? ஃபோன் இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன்ல. அங்கே நிறைய மனுஷங்க தானே இருக்காங்க. நான் அங்கே போய் விசாரித்து போய்க்கிறேன். போயிட்டு வரேன். பத்திரம். பார்த்துக்கிடுவேன். அண்ணே, போயிட்டு வரேன். சரிடா பாப்பா, பார்த்து போயிட்டு வா. சரி. புகழரசி அக்கா பேச்சை கேட்டு எம்கேவை நான் காதலிக்கிறத எம்கே கிட்ட சொல்லியிருந்தா நேரம் எனக்கும் இந்த நிலைமை தான். ப்ரோ நில்லு ப்ரோ. ப்ரோ அண்ணே, என்னடா பாப்பா? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் போய் வேலையை பாருங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா பாப்பா. நம்மளால கஷ்டப்படாதான் முடியும், அதை வெளியில கூட சொல்ல முடியாது. போய் வேலையை பாருங்க. சரிடா பாப்பா. நிலா, பாத்தியா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு? பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ஒண்ணுமே சொல்லாம போறேன். நான் என்ன சொல்லணும்? பாரு, என் அண்ணன் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு. அதுக்கும் முன்னாடி உங்க ஃப்ரெண்டு போனாங்க. ஆமா, ஏஞ்சல் போனதுனாலதான் அண்ணனும் போயிட்டாரு. உங்க ஃப்ரெண்டு உங்க அண்ணன் மேல வச்சிருக்கிற காதலை நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி உங்க அண்ணனும் அவங்க மேல வச்சிருக்கிற காதலை நிரூபிச்சுட்டு போயிட்டாரு. என்ன பேசிட்டு இருக்க நீ? இப்படி எல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்லிதான் என் அண்ணன் கிட்ட நான் முதல்ல இருந்து சண்டை போட்டுட்டு இருந்தேன் இந்த விஷயத்துக்கு. பாத்தியா, நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. அப்புறமும் சரி, எங்க அண்ணனோட பிடிவாதம் எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அவர் இறங்கி வரவே மாட்டாருன்னு சொல்லிதான் எங்க அம்மா கிட்ட அவங்களோட காதலை சேர்த்து வைங்கன்னு கேட்டுக்கிட்டேன். அவங்களும் என் பேச்ச கேட்கல. இப்ப பாரு, எல்லாமே உடஞ்சு போச்சு. இனி இந்த ஜென்மத்துல எங்க அண்ணனை என்னால சமாதானப்படுத்த முடியாது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. இன்னும் 8 நாள்ல என் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு. எல்லாம் எங்க அம்மாவால வந்தது. நான் சொல்றத அவங்களும் கேட்கல. கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொன்னதுக்கும் கேட்கல. இப்ப பாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன் நிலா? என்ன சொல்றது என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியல. மேலும் உங்க குடும்ப விஷயம் இது. இதுல நான் தலையிடுறதும் நல்லா இருக்காது. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். உங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அது மாதிரி செய். பெரிய இடத்து விவகாரத்துல எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி தான் இருக்கணும். நானும் இன்னைக்கு அதை புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல பாடம் கத்துக்கிட்டேன். என்ன நிலா இப்படி பேசுற? இல்ல, நடந்ததெல்லாம் பார்த்து எனக்கு நானே பாடம் கத்துக்கிட்டேன். ஃப்ரெண்டா இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் தள்ளி தான் நிக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஹே நிலா, என்ன பேசுற? நான் கரெக்டா தான் பேசுறேன். அந்த பொண்ணு பண்ண தப்புக்கு நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசணும்? அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு? என்னது மறுபடியும் முதல்ல இருந்து கேக்குற? அதான் உனக்கு எல்லாம் தெரியும் தானே? சரி, எனக்கும் எல்லாம் தெரியும், உனக்கும் எல்லாம் தெரியும். இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாம், விடு. நீலா, நம்ம மனசுல 1000 ஆசை வரும். நம்ம மனசுல இப்படி நினைக்கணும், அப்படி நினைக்கணும், இப்படி நினைக்க கூடாது, அப்படி நினைக்க கூடாதுன்னு தடை போடுறதுக்கு நம்மளால முடியாது. ஆனா அது எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டும் இருக்க முடியாது. சில விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கத்தான் செய்யணும். ஓஹோ, சரி. இப்போ நான் என்ன எடுத்துக்கோ, நான் அப்படிதான் இருக்கேன். அது மாதிரி என் அண்ணனால ஏன் இருக்க முடியல? நீ எப்படி இருக்க? அது அது நத்திங். நீ போய் வேலையை பாரு. Yeah.